அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் இருக்கா? இல்லை இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பாக போயிட்டு பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இதை ஏன் செய்யலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் மூணும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். அதை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அது இது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லைங்க. சிம்பிளாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம்ல. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளே தான். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணாம். அந்த காய், அந்த கடலப்பருப்பு ரெண்டும் மூழ்கி வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட வேணாம். ஏன்னா பீர்க்கங்காய் கொல கொலன்னு ஆயிடும். ஸோ அது ஒரு பக்கம் ஆகட்டும். இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், கசகசா, சோம்பு இது 3த்தையும் போட்டு மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு, கிரேவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் அப்படின்ட்டு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக போகும். ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.